கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு நான் உயிரோட வார்த்தை சங்கீதம் 103:11 சொல்கிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அதே போல் கர்த்தருக்கு பயப்படுறவர்களும் அவருடைய கிருபை உயரமாக இருக்கிறது. அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ உயரம் என்பது யாரும் கணக்கிட முடியாது. அப்புறம் கணக்கிட முடியாத ஒரு கிருபையை, கணக்கிட முடியாத ஒரு பலனை, கணக்கிட முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை, கணக்கிட முடியாத மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்து உயர்த்த போகிறார். அவர் சொல்லுகிறார், பார்த்துக்கொள்ளுங்க, அவருக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு கிருபையை நான் பெருக பண்ண போகிறேன், அன்பை பெருக பண்ண போகிறேன், விடுதலையை பெருக பண்ண போகிறேன், ரட்சிப்பை பெருக பண்ண போகிறேன், அற்புதத்தை பெருக பண்ண போகிறேன், அதிசயங்களை பெருக பண்ண போகிறேன். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரம் இருக்கிறதோ அவ்வளோ உயரத்துக்கு யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு நான் கிருபையை பெருக பண்ண போகிறேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருக போகுது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுத்து வாழ்ந்து பாருங்கள். கிருபை மேலே கிருபைனா அன்பு கிருபை, பிள்ளை கிருபை, சமாதான கிருபை, வெற்றி கிருபை, விடுதலை கிருபை. நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள், அதான் கிருபை. தகுதிப்படுத்தினது தான் கிருபை. உலகத்துக்கு நம்ம இல்லை, பரலோகத்துக்கு பிள்ளையாக நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறார். அதனால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். இதுவரை நடத்தின எபினேசரை இன்னும் நடத்த போதுமானாக இருக்கிறார். உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். தைரியமாக இருங்க. உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனை, விடுதலை நாயகரை, பெயர் சொல்லி அழைத்தவரே, அநாதி சிநேகத்தால் சிநேகித்தவரே, உடைய காரியத்தால் முடினவரே, இந்த மகிமையின் கரம், உடைய கிருபையின் கரம் கூட இருக்கிற இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா.